குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். திருப்பதி லட்டு தயாரிக்க விலங்கு கொழுப்புடன் கூடிய நெய் பயன்படுத்தப்பட்டது ஆந்திராவில் மிகப்பெரிய அரசியல் பிரச்சனையாக வெடித்துள்ளது. இந்துக்களின் உணர்வுகளை முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி புண்படுத்தி விட்டதாக சந்திரபாபு நாயுடுவும் துணை முதல்வர் பவன் கல்யாணும் குற்றம் சாட்டி பேசி வருகின்றனர். இதனால் ஒட்டுமொத்த இந்து அமைப்புகளும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக கொந்தளிக்கின்றன. இந்நிலையில் குண்டூரில் உள்ள ஜெகன்மோகன் வீட்டை பல்வேறு இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் பாரதிய ஜனதா தொண்டர்களும் முற்றுகையிட்டனர். ஜெய் ஸ்ரீராம் கோஷங்களை முழங்கினர். வீட்டின் மீது சிலர் செருப்புகளையும் கற்களையும் சரமாரியாக வீசி எறிந்தனர். காவி நிற பவுடரும் வீட்டு வாசலில் வீசப்பட்டது. கற்களை வீசி தாக்கியதில் செக்யூரிட்டி அறையின் கண்ணாடிகள் நொறுங்கின. வீட்டுக்குள் இந்து அமைப்பினரும் பாரதிய ஜனதாவினரும் நுழைய முயன்றதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. அனைவரையும் போலீசார் தடுத்தனர். 50க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்து போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். முதல்வர் பதவி பறிபோன பிறகு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பாதுகாப்பு குறைக்கப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு பிறகு ஜெகன்மோகன் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜெகன் வீடு மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. தாக்குதல் நடந்தபோது ஜெகன் குடும்பத்தினர் யாரும் வீட்டில் இல்லை என போலீசார் தெரிவித்தனர். ஜெகன்மோகன் ரெட்டி மனைவி இருவரும் பெங்களூருவில் உள்ள அரண்மனை வீட்டில் தங்கியுள்ளனர்.